ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வெள்ளிக்கிழமை ஈவினிங்லேருந்து சனிக்கிழமை காலையில் வரைக்கும் ஒரு விலாக் மாதிரி தாங்க நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை நைட்டு 6-7 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. நம்ம சாமி படத்துக்கெலாம் விளக்கு போட்டுட்டு அதுக்கப்புறம் சமைக்க ஆரம்பிச்சிட்டேன். சமைக்கிறதுக்கு இன்றைக்கி பச்சை பயிறு சட்னி தாங்க செய்ய போகிறேன். பச்சை பயிரெல்லாம் வறுத்து எடுத்தாச்சு. அதுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு வெங்காயம், பூண்டு, தக்காளி, மிளகாய், வரமிளகாய் எல்லாம் தாளித்து எடுத்துக்க போகிறேன். அதுக்கு முன்னாடி பச்சை பயிறு வறுத்தது இந்த மாதிரி பவுடர் பண்ணிவிட்டு, பவுடர்னால் ரொம்ப அதிகமான பவுடர் இல்லை, ஒரு கரகரன்னு கொஞ்சம் 2-3 உடச்சிட்டு அந்த மேல் தொல்லியெல்லாம் நல்லா புடச்சி எடுத்து இந்த மாதிரி சுத்தம் பண்ணி வச்சுக்கணும். சுத்தம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம எண்ணெயில் வெங்காயம், பூண்டு, வரமிளகாய் எல்லாம் போட்டு தாளித்து எடுத்துக்கணும். தாளித்து எடுத்ததுக்கப்புறம் கூட ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சு அதுலேயும் சேர்த்துடலாம். வரமிளகாய் நல்லா வதங்கினதுக்கப்புறம் அதை தனியாக எடுத்து வச்சுட்டு தக்காளியும் ஒன்று கட் பண்ணி வச்சுது அதில் சேர்த்து அதுக்கப்புறம் வதக்கிக்கலாம். இப்போ வரமிளகாய் மட்டும் ஒவ்வொன்றா தனித்தனியாக எடுத்து வச்சுக்கலாம். நல்லா அது முன்னாடியே வதங்கிருச்சு. எப்போவுமே மிளகாய் சீக்கிரமாக வதங்கிடும், அதனால் கொஞ்சம் லேட்டாக கூட போட்டுக்கலாம். இல்லைனா ஃபஸ்ட்லேயே போட்டோம்னா இந்த மாதிரி தனியாக மிளகாயை மட்டும் தனியாக வதங்கினதுக்கப்புறம் எடுத்து வச்சிடலாம். ரொம்ப விட்டோம்னா கருகி போயிடும். அதனால் வெங்காயம் பூண்டு கொஞ்சம் லேட்டாக தான் வதங்கும். அதனால் அதை வதக்கிட்டு முன்னாடியே மிளகாயை எடுத்து வச்சிடணும். வதங்கிட்டே இருக்கட்டும். நம்ம போய் கருவேப்பிலை செடியில் நம்ம கருவேப்பிலையை பொரிச்சிட்டு வந்துடலாம். இன்றைக்கி பௌர்ணமிங்களா, அதனாலேயே பாருங்கள் நிலா எவ்வளோ அழகாக இருந்ததுன்னு. போயிட்டு அந்த பௌர்ணமி நிலாவுக்கும் அந்த கருவேப்பிலை செடியில் பொரிச்சிட்டு வந்துடலாம். இனுக்கா 2-3 இனுக்கு அப்படி இணுக்கிட்டு வந்தாச்சு. வந்ததுக்கப்புறம் நம்ம வதங்கிட்டு இருந்த வெங்காயம், பூண்டுக்கு தக்காளி எல்லாம் வதங்கிட்டு இருக்குது. அதுக்குள்ளே இந்த கருவேப்பிலையும் உருவி போட்டுடலாம், வதங்கட்டும். அது ஒரு பக்கம் அப்படியே வதங்கிட்டு இருக்கட்டும். 2 துண்டு தேங்காய் பீஸ் மட்டும் எடுத்துகிட்டு சின்ன சின்னதாக பொடியாக கட் பண்ணி வச்சுக்கலாம். கருவேப்பிலும் தக்காளி இதெல்லாமே வதங்கினதுக்கப்புறமா நம்ம இந்த வெங்காயத்தையும் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் ஒரு எலுமிச்சம்பழ சைஸு புளி எல்லாம் உப்பு இதெல்லாம் சேர்த்து நம்ம எல்லாத்தையும் வதக்கிடலாம். அதோடைய நம்ம வறுத்து வச்ச பச்சை பயிரையும் சேர்த்து நல்லா கொட்டி கிளறி விட்டுட்டு ஆற வச்சதுக்கப்புறம் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், கட் பண்ணி வச்சு தேங்காயெல்லாம் போட்டு நல்லா கிளறியாச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணி விட்டுட்டோம்னா கொஞ்சம் நேரம் ஆறட்டும். ஆறினதுக்கப்புறமா நம்ம சட்னி அரைச்சி எடுத்துக்கலாம். வெளியில் பார்த்திங்கன்னா நம்ம கோழி ரெண்டும் ஒரு சின்ன கோழி 2 இருக்குது. என்னோடய வண்டி மட்டும்தாங்க அதுக்கு ஸ்டாண்டு மாதிரி ஏறி நின்று அடைஞ்சிக்கும். ஆனால் அது வெளியில் கோழிக்குன்னே தனியாக கட்டிகிட்டு இருக்குது, அதில் ஏறவே ஏறாது. நாங்கள் போய் டெய்லியும் பிடிச்சி விட்டாலும் தனியாக உள்ளே தான் அண்டிக்கும். நம்ம சுதன் பார்த்திங்கன்னா கட்டில் மேலேயே தான் படுக்கையாக இருக்கும். அது ஜாலியாக கட்டில் ஏறி படுத்துக்குவான். எல்லாமே வெளியில் பார்த்துட்டு அதுக்கப்புறம் உள்ளே பார்த்துட்டு சட்னி ஆறிடுச்சு, அதெல்லாம் அரைச்சி எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் குக்கரில் வச்ச சாப்பாடு சூடாக ரெடி ஆகிருச்சு. சுட சாதத்தை எடுத்து தட்டில் போட்டுட்டு அரைச்சி வச்ச நம்ம பச்சை பயிறு சட்னியும் அதில் சேர்த்து, ஏற்கனவே நான் கடையில் டிமார்ட்டில் வாங்கி வச்ச எண்ணெய் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்து வச்சுருந்தேன். அந்த வெண்ணெயை நம்ம பாக்கெட்டில் இருந்து எடுத்து ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த சுடு சாப்பாட்லேயும் அந்த பச்சை பயிறு சட்னிக்கும் சுடு சாப்பாட்டில் வெண்ணெயை போட்டு நல்லா பிணைஞ்சி பச்சை பயிறு சட்னியில் தொட்டு சாப்பிட்டோம்னா சூப்பரான டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்களும் வேணும்னா நீங்கள் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். அந்த வெண்ணெயை இப்போ நான் எடுத்துட்டு ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த சுடு சாப்பாட்டில் போட்டுட்டு பிணைஞ்சி சாப்பிட போகிறேன். சூப்பரான டேஸ்ட்டுங்க. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் இந்த மாதிரி சுடு சாப்பாட்டில் வெண்ணெய் போட்டு சாப்பிட்ற பழக்கம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கும் அந்த மாதிரி பிடிச்சிருக்குதுன்னா. அதுக்கப்புறம் விடிஞ்சு காலையில் பார்த்திங்கன்னா சாட்டர்டே பாப்பா ஸ்கூலு இருந்தாலும் சண்டேயில் எண்ணெய் போட்டு தேய்ச்சி விட்டுக்கலான்னு சொல்லிவிட்டு சாட்டர்டேவே தலைக்கு குளிக்கலான்னு முடிவு பண்ணியிருந்தேன். அதனால் பூந்தி கொட்டையை நல்லா இந்த மாதிரி 3 எடுத்துகிட்டு அதில் இருக்கிற கொட்டையெல்லாம் நீக்கி எடுத்தாச்சு. ஒரு 4-5 சீகக்காயும் அது கூட 2 நெல்லிக்காய் மட்டும் எடுத்து காஞ்ச நெல்லிக்காய் எடுத்து ஊற வைக்க போகிறேன். அதுவும் அரிசி தண்ணியில் மட்டும்தான். நைட்டே வடித்து வச்ச தண்ணி இருந்தது, அந்த தண்ணியில் நான் ஊற வச்சு எடுத்துக்க போகிறேன். பாருங்கள், இந்த மாதிரி இருக்குது, நான் ஊற வச்சாச்சு. அது கூடவே வெந்தயம் 1 ஸ்பூன் அளவு சேர்த்துக்க போகிறேன். இதெல்லாம் சேர்ந்து ஒரு மணி நேரம் நல்லா ஊறட்டும். ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம சமையல் செய்ய ஆரம்பிச்சிடலாம். இன்றைக்கி சமைக்கிறதுக்கு மொச்சக்கொட்டையை நான் நைட்டே ஊற போடலை.
காலையில் தாங்க நான் ஊற போடலான்னு சொல்லிவிட்டு வறுத்தாச்சு. வறுத்துட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன பொடியாக இருக்கிற கொட்டையெல்லாம் நல்லா தீஞ்சிரும். அதெல்லாம் கழுவி சுத்தம் பண்ணிவிட்டு 1 மணி நேரம் அப்படியே மூடி வச்சிடலாம், ஊறட்டும். அதுக்கப்புறம் கொண்டக்கடலை நைட்டே ஊற வச்சுருந்தேன். அதை இன்னொரு அடுப்பில் போட்டு வேக வச்சுட்டு இன்னொரு அடுப்பில் சாப்பாட்டுக்காக வச்சுருக்கிறேன். தண்ணி காஞ்சிட்ருக்குது. வெளியில் தண்ணி பிடிச்சிட்டு இருந்தேன். இன்றைக்கி காலையில் நான் மட்டும்தான் பிடிச்சிட்டு இருந்தேன். அதனால் தண்ணி லாஸ்ட்டாக முடிச்சாச்சு. லாஸ்ட்டாக கொஞ்சமாக வந்துட்டு இருந்துச்சு. குடத்தை எடுத்து வச்சுட்டு பக்கெட்டையும் வச்சாச்சு. கோழிக்கெலாம் அரிசி போட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நேற்று வச்சுருந்த ரோஸ் பாருங்கள், காலையில் நைட்டே தண்ணியில் போட்டு வச்சிட்டா எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குதுன்னு. இந்த மாதிரி நேற்று வச்சுருந்த ரோஸை தண்ணியிலையோ இல்லை ஃப்ரிட்ஜில் தூக்கி வச்சோம்னா அழகாக நான் அடுத்த நாள் வச்சுட்டு போகலாம். அதுக்கப்புறம் கோலெல்லாம் போட்டு முடிச்சுட்டு வாசலுக்கு நம்ம பாத்திரத்தில் கொண்டக்கடலை வேக வச்சோம் இல்லைங்களா, அதுவும் வெந்துருச்சு. அதை எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் எங்கள் வீட்டுக்காருக்கு பிளாக் டீ தானே பிடிக்கும். அதனால் கொத்தமல்லி கொஞ்சமாக நசுக்கி போட்டு தட்டி அப்படியே கொதிக்கட்டும்னு சொல்லிவிட்டு சிம்மில் வச்சுட்டு நம்ம தேவி விட்டு செடியில் பூவெல்லாம் நிறையா வெடிச்சிருந்தது. அது நைட்டு மழை வந்ததுனால யாருமே பொறிக்கல, தேவியும் பொறிக்காதனால நிறையா வெடிச்சிருந்துச்சு. அதனால் சரி நம்ம பொறிச்சிட்டு நம்ம போட்ட கோலத்து மேலே அப்படியே அந்த கோலத்தையே அலங்கரிக்கிற மாதிரி அந்த பூவும் வச்சுடலான்னு சொல்லிவிட்டு அப்படியே பொறிச்ச பூவெல்லாம் எடுத்து வச்சாச்சு. கோலத்து மேலே இந்த மாதிரி பூவெல்லாம் வச்சா கொஞ்சம் அழகாக இருக்கும் அப்படிங்கிறதுனால பொறிச்சு இந்த கோலத்தையே அலங்கரிச்சாச்சு. அதுக்கப்புறம் பூவெல்லாம் போட்டு முடிச்சுட்டு உள்ளே வந்துட்டு சிம்மில் வச்ச டீயே நல்லா கொதிச்சிருச்சு. அதுக்கப்புறம் டீ எடுத்து கொடுத்துட்டு அவரைக்கொட்டை ஊற வச்சோம் இல்லைங்களா, அதை குக்கரில் வச்சிடலாம். அது நல்லா விசில் வரட்டும். அதுக்கப்புறம் ஏற்கனவே நம்ம ஊற வச்சோம் இல்லைங்களா, பூந்திக்கொட்டை, சீகக்காய், வெந்தயம் இதெல்லாமே நல்லா ஊறிடுச்சு. ஆம்பளம் நல்லாவே நசுங்கி வருதுங்க பாருங்கள், நல்லா ஊறிடுச்சு அதுவுமே. அதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா நைஸாக அரைக்கும் போது நல்லா நுரையாக வரும். நல்லா நைஸாக அரைச்சிட்டு தலைக்கு தேய்க்கும் போது நம்ம ஷாம்பு மாதிரி வரலனாலும் நல்லா அழுத்தம் கொடுத்து நல்லா தேய்ச்சோம்னா தலைமுடியில் இருக்கிற எண்ணெய் பிசுப்பு எல்லாமே போயிட்டு நல்லா டேண்ட்ரஃப் எல்லாமே கிளியர் ஆகிட்டு நல்லா ஷைனிங்காகவும் முடிக்கு நல்லா சாஃப்டாகவும் இருக்கும் முடி. நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நானும் இந்த மாதிரி போட்டிருக்கிறேன். அதுக்கப்புறம் பாப்பாவுக்கும் இந்த மாதிரி போடுறேன். இதுக்கப்புறம் பாப்பா தலைமுடியில் எல்லாத்தையும் அப்ளை பண்ணி விட்டுறலாம். இந்த மாதிரி வாக்கு சைடு 2 சைடும் எடுத்து விட்டுட்டு இந்த மாதிரி தலை ஃபுல்லாகவே இந்த மாதிரி எல்லாம் அப்ளை பண்ணி விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் தான் பாப்பா இன்றைக்கி ஊற வச்சாங்க. ஏன்னா ஸ்கூலுக்கு டைம் ஆச்சுங்கிறதுனால கொஞ்சம் ரொம்ப நேரம் வைக்க முடியல. நான் ஆனால் 1/2 hour 1 hour நேற்றுலாம் விட்டுருந்தேன். ஆனால் பாப்பா இன்றைக்கி ஒரு 10 நிமிஷம் போல் தான் விட்டுருந்தாங்க. நல்லா தலைக்கு தேய்ச்சி ஒரு மசாஜ் மாதிரி கொடுத்தோம்னாலும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஆனால் இப்போ மசாஜ் கொடுக்க முடியாது. நம்ம குளிக்கிறப்ப நல்லா மசாஜ் பண்ணிவிட்டு நல்லா தேய்ச்சி கழுவிட்டோம்னா நல்லாயிருக்கும். அவங்க ஒரு பக்கம் அப்படியே ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும். அதுக்கப்புறம் குழம்பு ரெடி பண்ணிட்டோம். அவரைக்கொட்டையும் கொண்டக்கடலையும் கொஞ்சம் மிச்சம் இருந்த கொண்டக்கடலையும் சேர்த்து நான் குழம்பா வச்சுட்டு அதுக்கப்புறம் கொண்டக்கடலை கொஞ்சமாக எடுத்துகிட்டு நான் பிரியாணி செய்கிறதுக்காக ரெடி பண்ணிட்டேன். பெரிய வெங்காயமும் ஒரு பிரிஞ்சி இலை, பட்டை, லவங்கம் இதெல்லாம் சேர்த்துட்டு ஒரு தக்காளி மட்டும் போட்டு நல்லா வதக்கிடலாம். மட்டன் மசாலா கொஞ்சம் கறி மசால் போட்டுட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம வடித்து வச்ச சாப்பாட்டு இதில் போட்டு நல்லா கிளறி எடுத்துக்கலாம். கிளறி எடுத்ததும் நம்ம லஞ்ச் பாக்ஸில் பாப்பாவுக்கு பேக் பண்ணி வச்சிடலாம். அதுக்கு முன்னாடி பேக் பண்ணி வச்சதும் நான் பாப்பாவுக்கு தலைக்கெல்லாம் குளிக்கிறதுக்காக நான் கிளம்பிட்டேன். லஞ்ச் பாக்ஸ் ரெடி பண்ணிவிட்டு நான் பாப்பாவையும் தலை குளிக்க வச்சிட்றேன். பாப்பாவுக்கு இந்த சீகக்காய் அப்ளை பண்ணினதுனால அவங்களால நல்லா கழுவி சுத்தம் பண்ண முடியாதுன்னு சொல்லிவிட்டு நான் தான் குளிக்க வைப்பேன் தலைக்கெல்லாம். சாப்பாடு லஞ்சுக்கு பேக் பண்ணி எடுத்து வச்சுட்டு தலைக்கு குளிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு டிஃபனும் ரெடி பண்ணியாச்சு. காலையில் பார்த்திங்கன்னா கோதுமை தோசை தான். ஏற்கனவே மொச்சக்கொட்டை குழம்பு ரெடி பண்ணிட்டேன். அதில் கோதுமை தோசையில் வெண்ணெய் கொஞ்சம் போட்டு தோசை சுட்டு கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் குழம்பும் பாருங்கள் ரெடியாக தான் இருக்குது. தோசையும் மொச்சக்கொட்டை குழம்பும் ஊற்றி கொடுத்தாச்சு காலையில். இந்த முடி நல்லா காஞ்சதுக்கப்புறம் இந்த மாதிரி சிக்கெல்லாம் எடுத்து விட்டுறலாம். 1 இயருக்கு முன்னாடி முடி நிறையா இருந்தது. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி இப்போ கொட்ட ஆரம்பித்து நின்றுருக்குது. இதுக்கு மேலே கண்டிப்பாக இந்த இயற்கையான முறையில் ட்ரை பண்ணி ஃபாலோ பண்ணாமல் கண்டிப்பாக கொட்டாது. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.